பார்க்கக்கூடிய ஒரு காணொளி ஒரு அழகான வாஸ்து விழிப்புணர்வு காணொளி. சில வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா பாதியில நின்று போயிடும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் கூட சில வீடு கட்டி நிக்குது. ஒரு பிரச்சனைகளை போட்டு பார்க்கும் பொழுது அந்த மனை அப்படிங்கக்கூடிய அந்த கட்டி வீடு அப்படிங்கிறது ஏதாச்சும் முனி சாபத்தால இல்ல மாந்தி சாபத்தால இல்ல பிரேத சாபத்தால இன்று போன இடரீதியான தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது கருதுதான். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி ஒரு அழகான வாஸ்து விழிப்புணர்வு காணொளி. இப்ப நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், நிறைய வீடு கட்டி சந்தோஷமா ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து சில வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா பாதியில நின்று போயிடும். அதாவது ஒரு பொருளாதார பிரச்சனையாக ஒரு காரணத்தினால நிக்கலாம், அல்லது வேலை செய்யக்கூடிய அந்த லேபர்ஸ் கொஞ்சம் பிராபத்தினால வேலை நிற்கலாம், இல்லை இயற்கையாகவே வாஸ்து சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா வேலை அப்படிங்கிறது தடை தாமதங்களை கொடுத்து வேலை பிரேக் ஆகி போயிடும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் கூட சில வீடு கட்டி நிக்குது, சில வீடு 1 வருஷம் கூட நிக்குது. அப்ப இந்த வீடுல என்ன நார்மலா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனைகளை போட்டு பார்த்தா தான் அதனுடைய முழு தெரியும். ஒரு பிரச்சனைகளை போட்டு பார்க்கும் பொழுது அந்த மனை அப்படிங்கக்கூடிய அந்த கட்டி வீடு அப்படிங்கிறது ஏதாச்சும் முனி சாபத்தால இல்ல மாந்தி சாபத்தால இல்ல பிரேத சாபத்தால இல்ல ஏதாச்சும் இடரீதியான தோஷங்கள் அந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே புதுசா வீடு கட்டணும். அப்ப இப்ப ஏதாச்சும் ஒரு இடரீதியான தோஷத்துல அந்த இடத்த வீடு கட்ட முடியாம இல்ல பாதியில கட்டி கொஞ்ச நாளா 1 வருஷம் 2 வருஷம் நிக்குது அப்படின்னா அந்த வீட்டை நம்ம டக்குன்னு வந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிட முடியாது. அதாவது நின்று போன வேலையை ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு உண்மையான தத்துவமான வெற்றிகின்ற அந்த பரிகாரம் சாஸ்திரங்களை நீங்க பண்ணி தான் முதல்ல அந்த வீட்டை வேலையே ஆரம்பிக்க முடியும். அப்ப வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா நம்ம உங்க வீட்டுல ஒரு இடத்துல வந்து நின்று போன வேலைக்கு ஒரு பிரசன்னத்தை போட்டு பார்த்து அந்த பிரசன்னம் பார்க்கும்போது உங்களுடைய அந்த பிரசன்னத்துல 4ஆம் அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்துல அமர்ந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்தை நம்ம பர்டிகுலரா எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம். இதை வந்து நம்ம வகுப்பு ரீதியாக பணமாக்குறதுனா கூட ஆக்கலாம், ஆனா பணமாக்கக்கூடிய நோக்கம் இல்லை. நிறைய நண்பர்களிடம் போன் பண்ணி அவருடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவு கொடுக்குறேன். அப்ப அந்த பிரச்சனை பார்க்கும் பொழுது உங்களுடைய 4ஆம் இடத்துல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் வீடு தாமதமா நிக்குது அப்படின்னா அந்த 4ஆம் இடத்து அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை கரெக்டா மென்ஷன் பண்ணி அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்க வீட்டுல, அதாவது வீட்டுக்கு வெளியே கிடையாது, கட்டின வீடா இருந்ததுன்னா அந்த கட்டின வீட்டுக்குள்ள 2 கழுதைகள், அதாவது ஆண் கழுத ஒரு பெண் கழுத, அதாவது தாம்பத்தியம் நடக்கிற மாதிரி அந்த கழுதைகள் இருக்கும்ல, அப்படிப்பட்ட அந்த கழுதைய உங்க வீட்டுல கொண்டாந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட அந்த கழுதைக்கு உரிமையாளர்களுக்கு உண்டான காசுகளை கொடுத்து கூட இந்த இடத்துல தங்க வச்சிருங்க. அதுக்கு தேவையான தீனி அது அந்த 3 நாளைக்கு 2 நாளைக்கு தங்குது அப்படின்னா அந்த தங்குறதுக்கு உண்டான செலவு, தங்குறதுக்கு உண்டான உணவு, இது எல்லாமே நீங்க என்னென்ன அவங்க கேட்கிறாங்களோ அதையெல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருங்க. அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். நான் சொல்றது மீண்டும் சொல்றேன், அந்த பிரசன்னம் பார்த்து பிரசன்னத்துல 4ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து குறைஞ்சது 3 நாட்கள் ஆகுது. அதாவது நான் பேசிக்கா 3 நாள் ஏன் சொல்றேன்னா, அந்த 3 நாள்ல அந்த ஆண் பெண் கழுதை அந்த இடத்துல ஒரு தாம்பத்திய சுகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சிருச்சு அப்படின்னா அந்த இடம் மீண்டும் பல கஷ்டங்களையும் தாண்டி பல சுமைகளையும் தாண்டி அந்த வீடு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தது வேலையாகும். ஏன்னா ஒரு இடத்த வந்து அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. அதாவது நின்று போன
ரீதியான தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது கழுது தான். அதைத்தான் நம்ம நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா நிறைய கடையில போய் எழுதி போட்டிருப்பாங்க, எண்ணெய் பார் யோகம் வரும் அப்படின்னு. எண்ணெய் பார் யோகம் வரும் அப்படின்னா அது இடத்துல ஹோட்டல்ல இது மாதிரி மாட்டிருப்பாங்க. அது எண்ணெய் பார் யோகம் வரும் அப்படின்னா நீங்க நின்று போன வீடு எல்லாமே தடை தாமதங்களோடு நிக்குது ரொம்ப நாளானா நீங்க என்ன வந்து பாருங்க, அப்பத்தான் உங்களுக்கு அந்த வீட்டின் யோகம் கிடைக்கும் அப்படிங்கறது அதனுடைய லாஜிக். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஆண் பெண் அந்த கழுதைய உங்க இடத்துல இருக்க வச்சு அதற்கு தேவையானதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் தாம்பத்திய சுகம் விட்டு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னோடு வந்து உங்க இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும். சப்போஸ் 3 நாள்ல இல்ல ஆகலைங்க அப்படின்னா கழுதைக்காரன் கேட்ட கேளுங்க, ஐடியா கேளுங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படின்னு. அதுக்கு தகுந்தார்கள் அவர்கள் அந்த உணவு விஷயங்களை சொல்லுவாங்க. சில அந்த உணவுகளை கொடுக்கும்போது அதற்கு வந்து ஆன்மீக பலம் அதிகமாகி அந்த இடத்துல தாம்பத்தி வச்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்ப நீங்க அது மாதிரி பண்ணி அது 3 நாளா 4 நாளா வச்சு அந்த தாம்பத்திய சுகம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த உரிமையாளருக்கு போகும் பொழுது தேவையான அவருக்கு உண்டான மரியாதை, ஒரு மாத மரியாதைங்கிற மாதிரி ஒரு துணி, வெத்தலை பாக்கில் அவருக்கு உண்டான தச்சனை, இது எல்லாம் கொடுத்து அவரை மரியாதையாக அனுப்பிச்சு வச்சா அப்படின்னம்னா அந்த இடத்துல எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் முதல்ல அது நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் தீராத பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது வந்து அஷ்டமி நவமி தான். இந்த அஷ்டமி நவமி அப்படிங்கிறது ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்குது ஒரு காரியங்கள் அப்படின்னா அந்த இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்களை இந்த அஷ்டமி நவமியில சாதிச்சிடலாம். புதுசா தொடக்கிறத விட நின்று போன இழுத்துக்கிட்டு இருக்கிறத அஷ்டமி நவமியில் துவங்கிடலாம். அப்ப அந்த அஷ்டமி நவமி வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல வீட்டுக்கு ஒரு நீர் பூசணிக்காய அந்த ஹோஸ் பண்ணி சூடமெல்லாம் போட்டு நீர் பூசணிக்காய்க்கு அந்த கட்டடத்துக்கு ஒரு டிஸ்ட் சுத்தி 8 மூலைக்கு உடைச்சு போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு அமாவாசை நாள்ல உங்க வீட்டு வேலைய உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு தேங்காய் பழம் உடைக்காம, புரியுதுங்களா? தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தேங்காய் பழம் உடைக்காம புதுசா அந்த அன்னைக்கு எலுமிச்சம்பழம் நீர் பூசணிக்காய் மட்டும் புரிஞ்சு விட்டு உங்க வீட்டு வேலையை துவங்குங்க. எந்த தடையும் தாமதமும் 100% வரவே வராது. வீடு வந்து பர்ஃபெக்டா நடந்து உங்க வீட்டு வேலை ஜம்மு முடிஞ்சு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலைக்காரர், எதிர்பார்த்த மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸ், இது மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய வீட்டு வேலை நிச்சயமாக அமையும். இதை வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை போய் மனசார வணங்கி நான் உங்க குழந்தை நான் நல்லபடியாக வீட்டுக்கு போகணும்னு மனசார வேண்டிட்டு வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு வேலை ஜம்முன்னு நடக்கும். இது அற்புதமான ஒரு விஷயம், செஞ்சு பாருங்க. பெரிய செலவு இல்லை, ஆனால் நடைமுறையில வெற்றி கண்ட அனுபவ ரீதியாக பார்த்த அற்புதமான விஷயங்கள். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்து.